அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம், அதுவே நவக்கிரக மூலிகை மரங்களின் விளக்கம். சுழலும் கோள்கள் விருட்சத்தின் சொல் கேட்கும், விருட்சம் தொழுதால் போதும் அல்லவே நடக்கும். மூலிகை விருட்சங்களை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கோளும் ஒன்றாய் காண ஈசனத்தம் வர வேண்டும். இங்கு 9 கிரக மூலிகையை நவதானிய நீ விட்டு தொழ வேண்டும். 9 கோளும் ஒன்றாய் காண ஈசனத்தம் வர வேண்டும். இங்கு 9 கிரக மூலிகையை நவதானிய நீ விட்டு தொழ வேண்டும். சூரியன் முதலாய் 9 கிரகங்களும் பலவித குணங்களை கொண்டிருக்கும். எங்கள் வில்வ விருட்சத்தை வணங்கி வந்தால் ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும். நவகிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். நவகிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். 9 கோளும் ஒன்றாய் காண ஈசனத்தம் வர வேண்டும். இங்கு 9 கிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். பகவான் விருட்சத்தை காண ஈசனத்தம் வர வேண்டும். இங்கு கற்பக மூலிகை வில்வ மரத்தில் கோதுமை நீர் விட்டு வணங்க வேண்டும். சூரிய பகவான் விருட்சத்தை காண ஈசனத்தம் வர வேண்டும். இங்கு கற்பக மூலிகை வில்வ மரத்தில் கோதுமை நீர் விட்டு வணங்க வேண்டும். இருளை விலக்கி உலகை விளக்கி சூரியன் இங்கே குடியிருப்பான். அவன் வில்வ மரத்தில் அடியவர் மனதில் ஒளியாய் வந்து குடியிருப்பான். நவகிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். நவகிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். 9 கோளும் ஒன்றாய் காண ஈசனத்தம் வர வேண்டும். இங்கு 9 கிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். பகவான் திருமுகம் காண ஈசனத்தம் வர வேண்டும். இங்கு மூலிகை கற்பகம் சந்தன மரத்தில் நெல்லீர் ஊற்றி தொழ வேண்டும். திங்கள் பகவான் திருமுகம் காண ஈசனத்தம் வர வேண்டும். இங்கு மூலிகை கற்பகம் சந்தன மரத்தில் நெல்லீர் ஊற்றி தொழ வேண்டும். பார்க்கடல் பிறந்த சந்திர பகவான் சந்தன மரத்தில் குடியிருப்பான். நெல் நீர் விட்டு அவனை வணங்கிட தீரா பிடிகளை அவனும் தீர்த்து வைப்பான். நவகிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். நவகிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். 9 கோளும் ஒன்றாய் காண ஈசனத்தம் வர வேண்டும். இங்கு 9 கிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். அங்கா
அங்காரகன் தங்கும் விருட்சம் செம்மரம் என்னும் விருட்சம் அவன் பொங்கும் முகத்தை கண்டிடவே துவரை நீர் விட்டு வணங்க வேண்டும். அங்காரகன் தங்கும் விருட்சம் செம்மரம் என்னும் விருட்சம் அவன் பொங்கும் முகத்தை கண்டிடவே துவரை நீர் விட்டு வணங்க வேண்டும். செம்மரம் எரிக்கும் செவ்வாய் பகவான் மாறி மழையாய் பொழிந்திடுவான். அவன் ஈசனத்தத்தை வணங்கிடுவோர்க்கு மனதில் உறுதியை கொடுத்திடுவான். நவகிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். நவகிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். 9 கோளும் ஒன்றாய் காண ஈசனத்தம் வர வேண்டும். இங்கு 9 கிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். புத பகவானின் பதமலர் இரண்டும் ஈசனஸ்தத்து தெரிகிறதே. எங்கள் ஞான தேவியின் கணவன் புதனா ஞானம் நமக்கு கைகூடும். புத பகவானின் பதமலர் இரண்டும் ஈசனஸ்தத்து தெரிகிறதே. எங்கள் ஞான தேவியின் கணவன் புதனா ஞானம் நமக்கு கைகூடும். ஈசனத்தத்தின் மகிழம்பு மரத்தில் பச்சை பயிர் நீர் விட வேண்டும். இங்கு பச்சை பயிர் நீர் விட்டு வணங்கிட வாக்கும் வன்மை நிறைவேறும். நவகிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். நவகிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். 9 கோளும் ஒன்றாய் காண ஈசனஸ்தம் வர வேண்டும். இங்கு 9 கிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். குருவின் தரிசனம் பெறுதல் வேண்டி ஈசனஸ்தம் வர வேண்டும். இங்கு ஓங்கி வளர்ந்த கற்பக விருட்சம் மலைவேம்பு மரத்தை வணங்கிட வேண்டும். குருவின் தரிசனம் பெறுதல் வேண்டி ஈசனஸ்தம் வர வேண்டும். இங்கு ஓங்கி வளர்ந்த கற்பக விருட்சம் மலைவேம்பு மரத்தை வணங்கிட வேண்டும். ஆணவ செல்வன் அவனது பார்வை தடைகளை நீங்கி பலன் கொடுக்கும். மலை வேம்பு மரத்தில் கரும்பு சுண்டல் கடலை நீர் விட்டு வணங்கிட மாங்கல்யம் நிலைக்கும். நவகிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். நவகிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். 9 கோளும் ஒன்றாய் காண ஈசனஸ்தம் வர வேண்டும். இங்கு 9 கிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். சுக்கிரன் பார்வை படுதல் வேண்டின் ஈசனஸ்தம் வர வேண்டும். எங்கள் மூலிகை விருட்சம் செண்பக மரத்தை உள்ளம் உருகி வணங்கிட வேண்டும். சுக்கிரன் பார்வை படுதல் வேண்டின் ஈசனஸ்தம் வர வேண்டும். எங்கள் மூலிகை விருட்சம் செண்பக மரத்தை உள்ளம் உருகி வணங்கிட வேண்டும். புத்திர பாக்கியம் தருகிற பகவான் சுக்கிரன் இங்கே குடியிருப்பான். இங்கு கருப்பு மொச்சை நீர் விட்டு வணங்கிட பொன்பொருள் அள்ளி தந்திடுவான். நவகிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். நவகிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். 9 கோளும் ஒன்றாய் காண ஈசனஸ்தம் வர வேண்டும். இங்கு 9 கிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும்.
சனியின் நட்டங்கள் தவிர்க்க ஈசனஸ்தம் வர வேண்டும். எங்கள் சனி பகவானின் மூலிகை மரத்தை இரு கை கூப்பி வணங்கிட வேண்டும். அட்டம சனியின் நட்டங்கள் தவிர்க்க ஈசனஸ்தம் வர வேண்டும். எங்கள் சனி பகவானின் மூலிகை மரத்தை இரு கை கூப்பி வணங்கிட வேண்டும். வாழ்ந்திட வைப்பதும் தாழ்ந்திட வைப்பதும் சனி பகவானின் செயல் அல்லவா. கருப்பெள்ளீர் விட்டு வன்னி மரம் வணங்கிட சனியின் பார்வை நலமல்லவா. நவகிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். நவகிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். 9 கோளும் ஒன்றாய் காண ஈசனஸ்தம் வர வேண்டும். இங்கு 9 கிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். நாகேஸ்வரம் அறியாமாந்தர் ஈசனஸ்தம் வர வேண்டும். இங்கு நாகலிங்க மரம் கற்பக விருட்சத்தில் ராகுவை தொட்டு வணங்கிட வேண்டும். திருநாகேஸ்வரம் அறியாமாந்தர் ஈசனஸ்தம் வர வேண்டும். இங்கு நாகலிங்க மரம் கற்பக விருட்சத்தில் ராகுவை தொட்டு வணங்கிட வேண்டும். பிணிகளை தருகிற பகவான் அவனே மருத்துவம் செய்வான் தெரியாத. இங்கு கருப்பு முழு முழுந்து நீர் விட்டு வணங்கிட நன்மைகள் யாவும் நடந்தேறும். நவகிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். நவகிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். 9 கோளும் ஒன்றாய் காண ஈசனஸ்தம் வர வேண்டும். இங்கு 9 கிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். கேதுவின் தோஷம் போகுதல் வேண்டி ஈசனஸ்தம் வர வேண்டும். இங்கு கற்பக விருட்சம் மந்தாரை மரத்தில் கேதுவை தொட்டு வணங்கிட வேண்டும். கேதுவின் தோஷம் போகுதல் வேண்டி ஈசனஸ்தம் வர வேண்டும். இங்கு கற்பக விருட்சம் மந்தாரை மரத்தில் கேதுவை தொட்டு வணங்கிட வேண்டும். 5 தலையோடு எழுந்த சுபகேது மந்தாரை மரத்தில் குடியிருப்பான். அங்கு கொள்ளு நீர் விட்டு வணங்கிட தொடரும் பிணிகள் யாவும் தீர்த்து வைப்பான். நவகிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். நவகிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். 9 கோளும் ஒன்றாய் காண ஈசனஸ்தம் வர வேண்டும். இங்கு 9 கிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம்